மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சூரியன் புதன், 11இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு செவ்வாய் 7இல் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிந்தவரை உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 22 திங்கள், 23 செவ்வாய், 24 புதன், 25 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு ஒரு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 26 வெள்ளி பிற்பகல் 3:25 பிறகு 27 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் 26, 27 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.